அனைவருக்கும் வணக்கம். இது வேந்தன் ஐஏஎஸ் அகாடமி ஈரோடு. நான் உங்கள் கோகுல். இது நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸுக்கான முதல் 4 வகுப்புகள் எக்கனாமிக்ஸ் தொடர்பான வகுப்புகளாக நடந்துட்டு இருந்தது. அடுத்ததா யூனிட் 6னுடைய முதல் வகுப்பு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய 5வது கிளாஸ் யூனிட் 6க்கான முதல் கிளாஸ். ஓகே, யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 6ல கரண்ட் அஃபேரா பார்க்க வேண்டிய செய்திகள் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸ், இது தொடர்பானதாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம முக்கியமான தொல்லியல் இடங்கள் 2026 ஜனவரி மாதத்திலிருந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஜூலை மாதத்தினுடைய இறுதி வரைக்கும் முக்கியமான இடங்கள் என்னென்ன இடங்கள், முக்கியமான அகழ்வாராய்ச்சிகள் என்னென்ன அகழ்வாராய்ச்சிகள், முக்கியமான தொல்லியல் சின்னங்கள் என்னென்ன கிடைச்சது அப்படின்றது குறித்த ஒரு தொகுப்பான தகவல்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இந்த ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கிடைக்கிறத வச்சு அதை எப்படி ரிசல்ட்டாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருந்தாலும் தங்களுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்திட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்டை வச்சு, கிடைச்ச தொல்லியல் ஆதாரங்களை வச்சு அந்த நாகரீகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்வியா இருந்தது. ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்பே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு முழுமையான நாகரிகம், இந்த கூற்று சரியா தவறா? இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அப்போ சிந்து சமவெளியில கிடைத்த தடயங்களை வச்சு அது கிராம நாகரிகமா, நகர நாகரிகமா, கிராமம் மற்றும் நகரம் கலந்த நாகரிகமா அப்படின்ற முடிவுக்கு நம்ம தான் வரணும். அப்போ அது ஒரு அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின். அந்த வகையில என்னென்ன சான்றுகள் எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல அந்த நாகரிகத்தில் கிடைத்த தடங்கள்ல விவசாயம் செய்வதற்கான தடம், ஏர் உழுததற்கான தடம், வேட்டையாடியதற்கான தடம், இது போன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்து அப்படின்னா அது ஒரு கிராம நாகரிகத்திற்கான ஒரு சான்று. அதே மாதிரி இங்க ஒரு தொழிற்சாலை இருந்தது, மக்கள் வணிகம் செய்ததற்கான சான்று இருந்தது, இங்க வேற்று நாட்டு நாணயங்கள் அதிகமா கிடைச்சது, வேற்று நாட்டு பயணிகள் குறிப்புல இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்தா அது ஒரு நகர நாகரிகத்திற்கான ஒரு சான்று. அதே மாதிரி வேற்று நாட்டினுடைய நாணயம் இங்க கிடைச்சது, இந்த பகுதியை சேர்ந்த நாணயம் வேற பகுதியில கிடைச்சது, இப்படின்ற இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தது அப்படின்னா அந்த இடம் ஒரு வணிகத்திற்கான இடம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சங்கு தொடர்பான பொருட்கள் அதிகமா கிடைச்சது, சங்கு தொடர்பான பொருட்கள் அதிகமா கிடைச்சது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்தது அப்படின்னா அந்த இடம் அதற்கு முன்பு ஒரு துறைமுகமாக இருந்திருக்கலாம், அந்த இடத்துல இதற்கு முன்பு கடல் பகுதி இருந்திருக்கலாம், அந்த கடல் பகுதி உள்வாங்கி இருக்கலாம், ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கடல் உள்வாங்கி இருக்கலாம் அப்படின்றது பொருள். அதே மாதிரி அந்த பகுதியில கிடைக்கக்கூடிய ஆபரணங்கள், தங்க ஆபரணம் கிடைச்சதா, வெள்ளி ஆபரணம் கிடைச்சதா, என்ன மாதிரியான ஆபரணம் கிடைச்சது அப்படின்றத வச்சு அந்த மக்கள் ஏழ்மையில வாழ்ந்திருக்காங்களா, பணக்காரர்களாக வாழ்ந்திருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போ இதெல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம இதற்கப்புறம் சொல்ல போற இந்த பிளேசஸையும் அந்த இடங்கள்ல இருந்து கிடைச்ச ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். அதை வச்சு அதன் மூலமாக என்ன விதமான கேள்வி கேட்டாலும் நம்மளால கட்டாயமா பதில் சொல்ல முடியும். முதலாவதாக தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு எந்தெந்த இடங்களெல்லாம் அகழ்வாராய்ச்சி செய்யலாம் அப்படின்றதற்கான ஒப்புதல் வழங்கினாங்க. அந்த குறிப்பிட்ட இடங்களையும் அந்த இடங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்றதையும் பார்த்துடலாம். முதல்ல கீழடி 11ஆம் கட்ட அகழாய்வு கீழடியில் நடக்குது. எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது. அடுத்தது தெலுங்கனூர் கிராமம் எந்த மாவட்டம்னா சேலம் மாவட்டம். அடுத்தது வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம். ஆதிச்சலூர், ஆதிச்சநல்லூர் கிடையாது, ஆதிச்சலூர் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம். அடுத்தது மணிக்கொள்ளை கடலூர் மாவட்டம். அடுத்தது கரிவளம் வந்த நல்லூர் அல்லது திருக்கருவை அல்லது கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்றது தென்காசி மாவட்டம். அடுத்தது பட்டணமருதூர் அப்படின்றது தூத்துக்குடி. இவெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த இடங்கள். இது இல்லாம தமிழ்நாட்டை தாண்டி ஒரு சில இடங்கள்ல தமிழ்நாட்டினுடைய அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு தொல்லியல் துறையிலாம் நடத்தப்படுற அகழ்வாராய்ச்சி. அது எங்கன்னா வெங்கி பகுதி ஆந்திரா, அடுத்தது பாலூர் பகுதி ஒடிசா. அடுத்ததா இந்த ஆண்டு புதிதாக அமைக்கப்படக்கூடிய அருங்காட்சியகமாக ஒரு சில அருங்காட்சியகங்களுக்கு அரசு பரிந்துரை வழங்கி இருக்குது. அந்த அருங்காட்சியகங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல சோழர் அருங்காட்சியகம் தஞ்சை மாவட்டம். அடுத்தது பண்டைய நாகரீக அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு மாவட்டம். அடுத்தது நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ்நாடு பண்பாட்டு அருங்காட்சியகம் திருவண்ணாமலை மாவட்டம். இது தமிழ்நாட்டுடையது நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதே போல மத்திய அரசும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல அருங்காட்சியகம் இதற்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அவை என்னன்றத தகவலையும் கூடுதலா நம்ம பார்த்துக்கணும்.
அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள்ல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து கரிவலம் வந்த நல்லூர் மலையடிப்பட்டி அகழாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியின் பெயர் வந்து திருக்கருவை அல்லது கரிவலம் வந்த நல்லூர். இந்த கிராமத்தினுடைய பெயர் மலையடிப்பட்டி. ஓகே, இந்த மலையடிப்பட்டி வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தது. வைப்பாறு நதிக்கரையில் அமைந்த நகரம் வந்து இந்த திருக்கருவை கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்றது. இந்த கரிவலம் வந்த நல்லூரை பற்றி இலக்கியத்துல ஏதேனும் குறிப்பு இருக்கா அப்படின்னா அதிவீரராம பாண்டியனால் எழுதப்பட்ட திருக்கருவை அந்தாதி வந்து இந்த திருக்கருவூரை பற்றி அல்லது கரிவலம் வந்த நல்லூரை பற்றின செய்திகளையும் அங்க இருக்கிற சிவன் கோயிலினுடைய புகழையும் வந்து அந்த பாடல் வந்து பாடுது. அப்போ இந்த பகுதியில சமீபமாக செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில கிடைத்த முக்கியமான தகவல்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த பகுதி வந்து நுண்கற்காலம் முதல் இரும்பு காலம் தொட்டு சங்க காலம் வரை வாழ்ந்து, அதாவது 3 காலத்திலையும் இந்த இடத்துல நகர நாகரிகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நுண்கற்காலம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நுண்கற்கால சான்று வந்து நுண்கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் கிடைச்சா அது நுண்கற்காலம்னு எடுத்துக்குவாங்க. அந்த வகையில இந்த இடத்துல நுண்கற்களால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இரும்பு உருக்கு ஆலை மற்றும் தகரம் செய்ததற்கான சான்றுகள் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அப்ப இந்த சான்றை வச்சு இது வந்து ஒரு இரும்பு காலத்திலும் இருந்த ஒரு நகரம் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மூன்றாவதா வந்து செங்கற்களால், குறிப்பாக அச்சு செங்கற்களால் கட்டப்பட்ட இடங்களுக்கான அடையாளம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இது சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்ற பார்வைக்கு நம்ம வர்றோம். அப்ப 3 காலத்திலையுமே இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, முதல்ல நுண்கற்காலம், நுண்கற்கருவிகள் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இரும்பு கால நாகரிகம், இரும்பு செய்ததற்கான இரும்பு உருக்கு ஆலை இருந்ததற்கான சான்று கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து சங்க காலம், சங்க காலத்திற்கான சான்றாக அச்சு செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, அப்ப இது 3த்தையும் வச்சு இது 3 வெவ்வேறு காலங்களில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றா இதை எடுத்திருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் 18 குழிகள் வந்து தோண்டப்பட்டிருக்குது. இந்த 18 குழிகள்ன்ற அளவுக்கு ஏன் சொல்றோம்னா இது ரொம்ப புதுசு, முக்கியமான இடமும் கூட. அதனால அந்த குழிகள் எண்ணிக்கை வரைக்கும் நம்ம சொல்றோம். 18 குழிகள் வந்து இதுவரைக்கும் வந்து தோண்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து 4 வெவ்வேறு வகையான நாகரிகமுடைய மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றதற்கான சான்றுகளும் வந்து கிடைச்சிருக்குது. இங்க வந்து கிடைத்த சான்றுகள்ல மிக முக்கியமான சான்று என்னன்னா, இங்க 13 அடி நீளமும் 13 அடி அகலமும் உடைய படிகட்டுகளை கொண்ட கிணறு, படிகட்டுகளை கொண்ட கிணறுன்னு எடுத்துக்கலாம் அல்லது படிகட்டுகளை கொண்ட பெருங்குளம்னு எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளவு பெரிய குளம் போன்ற கட்டமைப்பு நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்சிருக்குது. அப்ப அதே மாதிரியாக தமிழ்நாட்டுல கிடைக்கப்பட்ட முதல் பெரிய குளத்துக்கான சான்று இந்த திருக்கருவை பகுதியில கிடைச்சதுதான். அப்ப இந்த திருக்கருவை பகுதிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தொடர்பு இருந்ததா அப்படின்னா, அந்த குளத்தினுடைய முகப்புல இருந்த பல்வேறு அடையாளங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நினைவுறுத்துது. அதனால இது ரெண்டுமே வந்து ஒரே நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரமாகவும் இதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து இங்க வந்து மயிலினுடைய ஓவியம் பிளஸ் மனிதனுடைய பற்கள், இது ரெண்டுத்தையும் கொண்ட புதைக்குழி தாளிகள் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது வந்து பரியல் ஊன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தாளிகள், முதுமக்களை வந்து புதைக்கக்கூடிய தாளிகள் வந்து இந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அதற்கு மேல வந்து மயிலினுடைய ஓவியமும் மனிதனுடைய பற்களும் வந்து இதுல இருந்திருக்குது. அடுத்ததா வந்து கிராஃபிட் குறியீடு கொண்ட மண்பாண்டங்கள் தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது. கிராஃபிட் குறியீடு கொண்ட மண்பாண்டங்கள், அலங்கரிக்கப்பட்ட கிராஃபிட் குறியீடு கொண்ட மண்பாண்டங்கள் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து கிரேக்க மற்றும் ரோம் மாதிரியில் இருக்கக்கூடிய கார்னலியன் மணிகள் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கார்னலியனுடைய அவைலபிலிட்டி தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாட்டில் கார்னலியன் அப்படின்ற வகையான மணிக்கற்கள் கிடைக்காது. அது எங்க கிடைக்கும் அப்படின்னா லோத்தல் பகுதியில் அதிகமாக கிடைக்கும். அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த திருக்கருவை பகுதியில் கிடைச்ச இந்த கார்னலியன் வந்து ரோம மற்றும் கிரேக்க மாதிரியிலான அணிகலனா கிடைச்சிருக்குது. அப்ப எப்படி எடுத்துக்கலாம்னா, லோத்தல் பகுதியிலிருந்து கார்னலியனை மணியா வாங்கிட்டு வந்து அதை வந்து ரோம் மற்றும் கிரேக்கத்துக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்டு அதுல வந்து நிறைய டெக்கரேஷன் ஒர்க்ஸோட சேர்த்து ஆர்னமெண்டா அதை மாத்திருப்பாங்க, அதை ஒரு ஆபரணமா மாத்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல ஆபரண தொழிற்சாலை இருந்ததற்கான ஒரு சான்றா வந்து இந்த கார்னலியன் மணிகள் எடுத்துக்கலாம்.
அதிகமான கார்னலியன் மணிகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆபரண தொழிற்சாலை இருந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா வந்து இந்த பகுதி ஒரு வணிக தடத்திற்கான ஒரு பகுதியாகவும் வந்து இந்த கார்னலியன் மணி வந்து ஒரு சான்றா இருக்குது. ஏன்னா இது வந்து லோத்தல்ல இருந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டில இருந்து ரோம் அப்படின்றதற்கான ஒரு பாதையாகவும் இது இருந்திருக்கலாம் என்று கருதப்படுது. பிளஸ் இதுல கிடைத்த மிக முக்கியமான ஒரு கூட்டு பொருள் என்னன்னா இரும்பு மற்றும் டின், இது இரண்டும் கலந்து செய்யப்பட்ட ஒரு வகையான தகரத்தினுடைய கூட்டு பொருள் இந்த இடத்துல சான்றா கிடைச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு புதிய வகையிலான அலாய் வந்து கிடைக்கிறது மூலமா இந்த இடத்துல இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்திருக்குது. அந்த காலத்துல இருந்த மனிதர்கள் வந்து அந்த உலோகங்களை ஹேண்டில் பண்ற ஒரு டெக்னாலஜி வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற தகவலையும் இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு நாகரிகம் வந்து இந்த இடத்துல இருந்ததுன்றதுனால இது கட்டாயம் வந்து ஒரு நகர நாகரிகமாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம இதோட சேர்த்து எடுத்துக்கிறோம். கூடுதலாக முதல் முறையாக தமிழ்நாட்டுல பரியல் யாட்ஸும், அதாவது மக்களை வந்து புதைக்கும் இடமும் மக்கள் வாழும் இடமும் ஒரே இடத்துல கிடைச்சது இங்க மட்டும்தான். நம்ம கீழடி அப்படின்னா வந்து கீழடி வந்து ஒரு ஃபேக்டரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். முழுக்க முழுக்க அங்க வந்து மக்கள் வாழ்ந்ததற்கும் வணிகம் நடந்ததற்குமான ஆதாரம் கிடைக்கும். இதே ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது பொதுவா ஒரு இடுகாடு அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கப்படுது, அல்லது ஒரு மிகப்பெரிய போர்க்களம்ன்ற பார்வையில பார்க்கப்படுது. இப்போ ஆதிச்சநல்லூர்ல அதிக முதுமக்கள் தாழிகள், அதாவது சவங்களை அடக்கம் செய்த முதுமக்கள் தாழிகள் கிடைக்கும். கீழடி வந்து மனிதர்கள் வாழ்ந்தது, ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழி, இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்காது. முதல் முறையாக இந்த கரிவலமுந்த நல்லூர்ல தான் மக்கள் வாழும் பகுதியும் அந்த இடுகாடு தொடர்பான சான்றுகளும் ஒரே இடத்துல கிடைச்சதற்கான தகவல் இந்த இடத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டுல இப்ப வரை கிடைச்சிருக்கு. அடுத்ததா வந்து நம்ம வெம்பக்கோட்டை அகழாய்வை பத்தி பார்க்கிறோம். வெம்பக்கோட்டை அகழாய்வு அப்படின்றது வைப்பாறு ஆற்றங்கரை நாகரிகத்தை சார்ந்தது. இந்த வெம்பக்கோட்டை அப்படின்றது விருதுநகர் மாவட்ட பகுதியில் இருக்கிறது. இந்த வெம்பக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய காலம் வந்து எவ்வாறாக வரையறுக்கப்படுதுன்னா பெருங்கற்காலம் முதல் உலோக காலம் வரையிலான நாகரிகமாக இந்த வெம்பக்கோட்டை பகுதி வந்து அறியப்படுது. இந்த அகழாய்வு 2022 தொடங்கப்பட்டது. 2022 இருந்து 25 வரைக்கும் கிடைக்கப்பட்ட பொருட்கள்ல முக்கியமான பொருட்களையும் 2026 கிடைக்கப்பட்ட முக்கியமான பொருட்களையும் பார்க்கலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்த வரலாறு, அது குகை மனிதன் வாழ்ந்த வரலாறு வந்து இந்த பகுதியிலிருந்து கிடைச்சிருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு குகை மனிதன் வாழ்ந்த வரலாறு வெம்பக்கோட்டை பகுதியில் கிடைச்சிருக்குது. அடுத்து வந்து தார்பிபோ ஜாடிகள். இது வந்து தார்பிபோ ஜாடிகள்ன்றது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஜாடிகள் கிடையாது. தார்பிபோ ஜாடிகள் அப்படின்றது இந்த எண்ணெய் அல்லது ஒயின் போன்ற பொருட்களை வந்து பதப்படுத்தி கொண்டு போறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஜாடிகள். அது வந்து ஒரு அதனுடைய டெக்ஸ்சரே வந்து மேலையும் லெட்டு கீழையும் லெட்டு அப்படின்ற மாதிரியான டைப்ல இருக்கும். நம்ம பிக்சர் ஆட் பண்றோம் பாருங்க. அப்ப இந்த வகையான ஜாடிகள் வந்து அந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்குது. இந்த தார்பிகோ ஜாடிகள் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கப்பட்ட பகுதி வந்து இந்த வெம்பக்கோட்டை பகுதி தான். அடுத்தது வந்து கார்னெலியம் மற்றும் அக்கேட். அக்கேட் அப்படின்ற மணி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த பகுதியெல்லாம் கிரேக்க மற்றும் ரோம் பகுதியோட வணிக தொடர்புல இருந்தாங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. கார்னெலியம் மற்றும் அக்கேட் மணிகள் வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்குது. அடுத்து வந்து தங்க ஆபரணம், சங்கு வளையல்கள் இதெல்லாம் வந்து கிடைச்சிருக்குது. குறிப்பா வந்து சங்கு அதிகமான ஆபரணங்கள்ல இங்க கிடைச்சிருக்குது. அந்த வகையில இந்த பகுதி ஒன் ஆஃப் த சங்கு ஆலை இருந்ததற்கான இடமாகவோ அல்லது சங்கு ஆபரணங்கள் தயாரிப்பு இடமாகவோ இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து தக்களிகள் வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. தக்களிகள் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பாபின், நம்மளுடைய அந்த தையல் இயந்திரத்துல பயன்படுத்துற அந்த பாபின் அல்லது ஊசி கோர்க்கிறதுக்கு பயன்படக்கூடியது. அப்ப தக்களிகள் அதிகமா ஒரு இடத்துல கிடைச்சது அப்படின்னா அது நெசவு தொழில் அந்த இடத்துல நல்லா இருந்திருக்குது அப்படின்றதற்கான சான்றாகவும், அல்லது அது நெசவு ஆலையாக இருந்திருக்கலாம் அப்படின்றதற்கான சான்றாகவும் வந்து கிடைச்சிருக்கலாம். அடுத்தது வந்து இந்த பகுதியில கடைசியாக நடத்தப்பட்ட 3ஆம் கட்ட அகழாய்வுல மனித உருவம் பொறித்த மிகப்பெரிய கார்னலியன் வளையம் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. குறிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கார்னலியம் அப்படின்றத நம்ம மணியா தான் யூஸ் பண்றோம், மணியா தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோன்றதை இவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறோம். முதல் முறையாக கார்னலியன் மணியில, கார்னலியன் பொருள்ல மனித உருவத்தை பதித்து அதற்கான ஒரு வளையமா வந்து மாத்திருக்கிறாங்க. இது இந்த இடத்துல மட்டும்தான் கிடைச்சிருக்குது. இது இல்லாம ஒரு மிகப்பெரிய சுடுமண் பட்டயமும் இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்குது.
அடுத்ததா வந்து நம்ம இப்ப 2 இடங்கள் வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்ததா நம்ம இந்த தொல்லியல் துறையில வந்து பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா, ஆனைமங்கலம் செப்பேடு குறித்த தகவல் பார்க்கிறோம். ஆனைமங்கலம் செப்பேடு ஒரு கேள்வி கட்டாயமா எதிர்பார்க்கிறோம். அது குரூப் 1லயா, குரூப் 2 பிரிலிம்ஸ்லயா அல்லது குரூப் 4லயா அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஆனைமங்கலம் அப்படின்றது ஒரு கேள்வி எடுத்து வச்சுக்கலாம். இதுல இருந்து அது எந்த தேர்வு அப்படின்றது தெரியல. இந்த தகவல் வந்து மொத்தமா பார்த்துக்கோங்க. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்கான செப்பேடு அப்படின்னா, ஸ்ரீவிஜயா பகுதியை சேர்ந்த விஜயதுங்கவர்மன் அப்படின்ற மன்னர் வந்து நம்முடைய நாகை பகுதியில், அதாவது நாகப்பட்டினம் பகுதியில வந்து சூடாமணி விகாரத்தை வந்து, சூடாமணி விகாரம் அப்படின்றது ஒரு பௌத்த விகாரம். அந்த சூடாமணி விகாரத்தை வந்து விஜயதுங்கவர்மன் அப்படின்ற அரசர் வந்து நிறுவுறாரு. அந்த சூடாமணி விகாரத்தினுடைய மேற்பார்வைக்காகவும் அதனுடைய மெயின்டெனன்ஸ்க்காகவும், அதற்கு தேவையான பொருட்கள் வாங்க, அங்க வசதிகளை செஞ்சுக்கிறதுக்காகவும், அதற்கு வந்து மந்த்லி ஒரு ஃபண்டு தேவைப்படும் இல்லைங்களா, அந்த ஃபண்டை வந்து ஜென்ரேட் பண்றதுக்காக, அதனுடைய பராமரிப்பு செலவுகளுக்காக ஆனைமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை நம்முடைய ராஜராஜ சோழன் வந்து அந்த விகாரத்திற்காக கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆனைமங்கலம் அப்படின்ற கிராமத்துல இருந்து வரியை வசூல் பண்ணி அந்த வரி மூலமா இந்த சூடாமணி விகாரத்திற்கு தேவையான செலவுகளை பண்ணிக்கலாம் அப்படின்றதற்கான ஒரு தானமா வந்து நம்முடைய ராஜராஜ சோழன் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த தானத்திற்கான சான்றை வந்து அவருடைய மகன் தான் வெளியிடுறாரு. அவருடைய மகன் வந்து ராஜேந்திர சோழன். இப்போ ராஜேந்திர சோழன் தான் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடு 1 அப்படின்றத கொடுக்குறாரு. 2 ஆனைமங்கலம் செப்பேடு இருக்குங்க. அதுல ஆனைமங்கலம் செப்பேடு 1 அப்படின்றது ராஜேந்திர சோழன் அவரால் வெளியிடப்பட்டது. ராஜராஜ சோழன் வழங்கிய அந்த கொடை தொடர்பான குறிப்புகளை உடையது. ஓகே, இப்போ பொதுவா வந்து இந்த செப்பேடு அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் போட்டோ காப்பி மாதிரி தான். அது வந்து ஒரு அரசு வந்து ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிடுவாங்க செக்ரட்டரியேட்டுக்கு. அந்த செக்ரட்டரியேட் வந்து அதை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், அவங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா கிளாஸஸ்க்கும், அவங்க துறை சார்பாக இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் அதை வந்து ஃபேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு செப்பேடு அப்படின்றது அரசரால் வழங்கக்கூடிய ஆணையினுடைய ஒரு பிரதி. ஓகேங்களா? அப்ப இந்த பிரதி வந்து யாருடைய பிரதி அப்படின்றது முழுமையா வந்து தெரியல. அந்த பகுதியை சேர்ந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இருக்கலாம், அல்லது அந்த பகுதியை சேர்ந்த குறுநில மன்னர்களுக்காக இருக்கலாம், யாருக்காக வேணா இருக்கலாம். ஆனா இதை வெளியிட்டது ராஜேந்திர சோழன் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இன்னைக்கு வந்து லெயிங்டன் அப்படின்ற பெயர் ஏன் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முதல் முறையாக வந்து டச்சு பகுதி இந்தியாவுக்குள்ள வந்து வர்றப்ப இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எடுத்துட்டு போய் லெயிங்டன் பல்கலைக்கழகத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அந்த லெயிங்டன் பல்கலைக்கழகத்துல இருந்ததுனால இந்த செப்பேடு வந்து லெயிங்டன் செப்பேடு என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் லெயிங்டன் செப்பேடு அல்லது முதலாம் ஆனைமங்கலம் செப்பேடு. இந்த செப்பேடு தான் வந்து அதிக பக்கங்களை உடையது. மொத்தமா 21 பக்கங்களை உடையது. அதனால இதை வந்து பெரிய லெயிங்டன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய லெயிங்டன் செப்பேட்ல வந்து 21 பக்கங்கள், 30 கிலோ எடையுடைய செப்பேடு. இதுல முதல் 5 பக்கம் வந்து சமஸ்கிருத மொழியில் இடம்பெற்றிருக்கும். அடுத்த 16 பக்கங்கள் வந்து தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்கும். அந்த சமஸ்கிருத மொழியில இடம்பெற்ற சொற்கள், அந்த சமஸ்கிருத மொழியில இடம்பெற்ற வாசகங்கள்ல சோழர்கள் வந்து புராணத்தில் சொல்லக்கூடிய வம்சத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்ற குறிப்புகள் வந்து அதுல இருக்கும். அடுத்த 16 தமிழ் செப்பேடுகள்ல அந்த தானம் தொடர்பான குறிப்புகளும் சோழனுடைய நாகரிகம், கொடை தொடர்பான குறிப்புகளும் அதுல வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்ததா வந்து ஆனைமங்கலம் தொடர்பான 26 கிராமங்களையும் மன்னர் கொடை கொடுத்ததற்கான செய்தி இந்த பெரிய லெயிங்டன் செப்பேடு பகுதியில இருக்கும். அடுத்ததா வந்து நம்ம இப்ப 2வது பார்க்க போறது வந்து சிறிய லெயிங்டன் செப்பேடு. சிறிய லெயிங்டன் செப்பேடு அப்படின்றது வந்து காலத்தால் கொஞ்சம் பின்தங்கியது, குலோத்துங்க சோழனுடைய காலத்தை சேர்ந்தது. இந்த சிறிய லெயிங்டன் செப்பேட்டினுடைய முக்கியமான செய்தி என்னன்னா, குலோத்துங்க சோழன் அவருடைய ஆட்சி மற்றும் சோழர்களுடைய வரலாறு, இது 2த்தையும் வந்து உள்ளடக்கியது. இந்த சிறிய லெயிங்டன் செப்பேடும் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி இடம்பெற்றிருக்கும். இதுல 3 பக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? பெரிய லெயிங்டன் செப்பேடு 30 கிலோ 21 பக்கம் ராஜராஜ சோழன். சிறிய லெயிங்டன் செப்பேடு குலோத்துங்க சோழன் 3 பக்கம் தான். ஓகேங்களா? இப்ப இந்த லெயிங்டன் செப்பேடு ஒரு கேள்வியை வரும்னு எதிர்பார்க்கிறோம். எதையுமே ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.